Audio Jungle. ஜோசப் ஸ்டிக்லிஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? இவங்க ரெண்டு பேரும் சொல்றது என்னன்னா, எங்க பரப்பு இருக்கு, இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க பல பேர் ரியல் எஸ்டேட் முதலாளிகள் இல்லையா? எப்படி நிலம் இருக்கும், எப்படி நிலம் இருக்கும், எங்க நிலம் தொடர்பில்லை. அப்ப நீங்க எதுக்கு முன்னுரிமை வரணும்? இந்த விவசாயம், மீன்பிடி, கால்நடை, காடு வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு உற்பத்தி சார்ந்த 50% மக்கள் அதோடு தொடர்புடையவர். அது ஜிடிபி குரோத் என்ன? 5%. ஆனா மாநிலத்துடைய முதலமைச்சர் என்ஆர் பிஜேபி அரசாங்கம் செஞ்சிருக்கிறதா? ஆனா அது இல்லை. வேலை வாய்ப்பை உருவாக்க, வேலை வாய்ப்பு, வேலையின்மை விகிதம் கடைகள் என்று சொன்னால், மது வணிகம் என்று சொன்னால், மது வணிக விரிவாக்கம் என்று சொன்னால் யோசிக்கணுமா இல்லையா? வேலை வாய்ப்போடு கூடிய பொருளாதார வளர்ச்சி, அதான இந்த மாநிலத்திற்கான மாற்று பொருளாதார கொள்கையாக இருக்க முடியும். மது வணிகத்தின் மீது இந்த மாநிலத்துடைய பொருளாதாரத்தை கட்டுவது, சுற்றுலாவின் மீது மது இந்த பொருளாதாரத்தை உருவாக்கிய நபர் சிவோன் குட்னெட்ஸை என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜிடிபி மாநிலத்துடைய முழுமையான வளர்ச்சியை பிரதிபலிக்கா. இது பெஜார் கோயிலுக்கு எவ்வளவு நிவாரணம் கொடுத்த? ஒரு 12,000 பேர் கொடுத்தோம். அது மாஜை தவிர மற்ற எல்லா விவசாயிகளுமே கொடுத்தது. அப்படின்னா எத்தனை பேர்? அதிகபட்சம் 15,000 பேர் விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு. தொழிற்சாலை ஒண்ணு புதுசா இல்லை. நீங்க சொல்றீங்களா பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபி கடந்த ஆண்டு உயர்ந்திருக்கு. 3 காரணிகளை பொருளாதார வளர்ச்சி சொல்லுகிறார்கள்.